சென்னை போரூர் அருகே வீட்டு வாசலில் அமர்ந்து பானிபூரி சாப்பிட்ட பெண் கட்டையால் தாக்கப்பட்ட திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? வீட்டு வாசலில் அமர்ந்து பானிபூரி சாப்பிட்டனர் என்ற ஒரே காரணத்திற்காக உருட்டு கட்டையால் கொடூர தாக்குதல் நடத்தி பெண்ணின் மண்டையை உடைத்த திக் காட்சிகள்தான் இவை. திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகளின் பின்னணி என்ன? சென்னை போரூரை அடுத்த மதனந்தபுரம் பகுதியில் சாலையோரம் தங்கி யாசகம் பெற்று வாழ்ந்து வரும் சிலர் குடும்பத்துடன் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்பகுதியில் சாலையோர பானிபூரி கடைக்கு சென்ற அவர்கள் அனைவரும் பணம் கொடுத்து பானிபூரி வாங்கி சாப்பிட்டனர். கடையின் அருகில் இருந்த வீட்டின் இரும்பு கேட் அருகே அவர்கள் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் முட்டைக்கோஸ் மூட்டையை ஏற்றி வந்த வன்னியம் பெருமாள் என்பவர் இதை கண்டு கடும் ஆத்திரமடைந்துள்ளார். வீட்டு வாசலை மறைத்து கொண்டுதான் சாப்பிடுவீர்களா? உங்களுக்கு வேறு இடமே கிடைக்கவில்லையா என ஆத்திரத்துடன் தகாத வார்த்தைகளால் பேசியவர் ஒரு கட்டத்தில் தான் கொண்டு வந்த கோஸ் மூட்டையை எடுத்து அங்கிருந்த ராதா என்ற பெண் மீது போட்டுள்ளார். மேலும் ஆத்திரமடங்காத அவர் வீட்டிற்குள் சென்று உருட்டுக்கட்டை ஒன்றை எடுத்து வந்து அவர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் அந்த பெண்ணின் மண்டை உடைந்து இரத்த வெள்ளத்தில் சாலையிலேயே சரிந்து விழுந்தார். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் அந்த பெண்ணின் குடும்பத்தினர் அவரை தடுக்கச் சென்றபோது அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளார். இதையடுத்து இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த பெண்ணை மீட்டு பூந்தமல்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அந்த பெண்ணுக்கு தலையில் 13 தையல்கள் போடப்பட்டன. என் பையன் என்ன பண்ணா, சாப்பிடுன்னு பானிபூரி வாங்கி கொடுத்தாங்க. அவங்க இங்கே சாப்பிடுமா நீங்கள் நான் வரான்ட்டு அவங்க போனாங்க. அவள் தான். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அழியா நம்ம கொம்பேத்து அப்படி அடிச்சிட்டாங்கண்ணா தலைமையில் கோஸ் மூட்டை போட்டாங்க. பொறுத்து அந்த யாருமே வரல. 50 பேர் வந்தாங்க, யாருமே வந்து பார்க்கல எங்களை. அந்த பையன் பானிபூரி சாப்பிட்டு இங்கெல்லாம் உக்காராதீங்கன்னுட்டு ரோட்டு மேலே உக்காந்து என்ன தப்பு? ரோட்டு மேலே உக்காந்து தப்பாண்ணா? அதெல்லாம் பானிபூரி சாப்பிட்டு அடிச்சிட்டாரு. அவள் தானே. இந்த தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மாங்காடு காவல் நிலையத்தில் தாக்குதலுக்கு ஆளான பெண்ணின் மகன் படையப்பா புகார் அளித்துள்ளார். நாங்கள் ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் உக்காரலான்ட்டு வந்தோம். இந்த பாப்பாவுக்கு அந்த அம்மா பானிபூரி ஊட்டிச்சேன்னா அந்த கேயை மண்டை உடைச்சிட்டா. நான் போய் என்னன்னுட்டு நான் பார்த்ததப்போ நன்ன மண்டை உடைச்சிட்டா. புகாரின் பேரில் ராதாவை தாக்கிய வன்னிய பெருமாளை போலீசார் மாங்காடு காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காயமடைந்த நபர்களுக்கு ஆதரவாக அப்பகுதியில் ஜிம் வைத்து நடத்தி வரும் மிஸ்டர் இந்தியா பட்டம் என்ற மணி என்பவர் உதவிகளை செய்து வருகிறார். என்ன பண்ணா, வண்டியில் வந்தவன் அவன் கோஸ் மூட்டை தானே, கோஸ் மூட்டை தூக்கி தலையிலே போட்டான். அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. கோஸ் மூட்டை தலையில போட்டுறாங்க. இது நடக்கும்போது நான் இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே போய் ஒரு உடன் ஸ்டிக் எடுத்துன்னு வந்து டம்மால்னு தலையில் நான் 6 வாட்டி அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களையும் அடிச்சிருக்காங்க, இங்கே அடிச்சிருக்காங்க, 6 வாட்டி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் பார்க்கல. இந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு கட்டில் அடிச்சிட்டாங்க. எனக்கு மனசு தாரில் எங்கடா இருக்காங்கன்னு கேட்டால் அந்த வீடு அப்படியே ஆப்போசிட்டில் பானிபூரி கடைக்கு அப்படியே பக்கத்து வீடு தான் அவங்களுக்கு. வீட்டுக்குள்ளே போய் பூட்டினாங்க. ஒரு 50 பேர் பார்க்கும்போது அடிக்கிறான். நான் கேட்குறேன் எதுக்கு அடிச்சுன்னு கேட்கும்போது இவங்கெல்லாம் எப்படி என் வீட்டு வாசலில் உட்காரலான்னு எனக்கு அதுதான் புரியல. ஏன் இவங்கெல்லாம் சொன்னான்னு. அதுக்கப்புறம் இவங்களை கூட்டி நான் பூந்தமல்லி போனேன். போலீஸ் வந்துட்டாங்க. மாங்காடு லாண்டோ இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டாரு பைக்கில். வந்தோடனே இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டாரு. அப்பாவையும் பையனும் கூட்டிட்டு போயிட்டு நான் சுற்றி அவங்க 50 பேர் இருந்தாங்க. எல்லாரும் பார்த்துட்டாங்க எவிடன்ஸ். பெரிதாக எந்த காரணமும் இன்றி பெண் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.